வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். டாக்டர் திருமாவளவன் அவர்கள் பெங்களூர்ல செய்தியாளரின் சந்திப்பின் போது காவிரி இஷ்யூ பற்றி அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. எக்கச்சக்க எதிர்ப்புகளும் கண்டனங்களும் எழுப்பியிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிக முடிவு செய்ய முடியும். அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க. அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அது முரண்பாடா இருந்தால் கூட அது பிரச்சனை அல்ல. இதுதான் அவர் பேசினது. இதையொட்டிய எக்கச்சக்க எதிர்ப்புகளும் கண்டனங்களும் வெகுவா நாம் தமிழர்கிட்ட தான் வந்திருக்கு. அதோடைய ஸ்கிரீன்ஷாட்டும் நான் எடுத்து போடுறேன், நீங்க பாருங்க. இதுல அந்த மூணாவது போட்டோ, அந்த ட்வீட்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கீழ்த்தரமா திரும்ப அவர்களை திட்டிருக்காருன்னு. அதுல அப்பட்டமான ஜாதி வெறி தான் தெரியுது. என்னடா திருமணா மட்டும் தலித்துன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஜாதி வெறியோட வன்மத்தை கலக்குறாங்கன்னு சொல்லுவீங்களா? இது தமிழருக்கு ஒரு பிரச்சனை, நாங்க குரல் கொடுப்போம், தமிழருக்கான பிரச்சனை இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திரும்ப அவர் பேசினது மட்டும் சரியா அப்படின்னா அதுக்கான பதில் பின்னாடி வருது. என்னோட முதல் கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு ரீசெண்டா சண்டை நடந்தது. யார் அந்த சண்டையை போட்டானா பாமகவினர். அந்த இளைஞர்கள் போட்ட சண்டையில அந்த பசங்க ஜெயில இருக்காங்க. இதை தான் பலமுறை சொல்றோம், ஜாதி கட்சி உங்களுடைய பாதுகாப்புக்கு இல்ல அப்படின்னாலும் சரி, படிக்காதவங்களுக்கு தான் புரியலாம், டிகிரி முடிச்ச கூமுட்டைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களுடைய பாதுகாப்புக்கு அறுவடை தூக்குதுன்னு சொல்லி தூக்கிட்டு திரிஞ்சு இப்போ அவங்களுடைய அந்த இளைஞர்களுடைய பாதுகாப்பு எங்கன்னா ஜெயில இருக்காங்க. இதுதான் நிலைமையே. அப்போ இதெல்லாம் யார் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி விசிகான்றது ஒரு ஜாதி கட்சியே கிடையாது. அது ஜனநாயகத்தை போதிக்கக்கூடிய கட்சி. அவர் புத்தகத்தை தான் கையெழுத்து கொடுப்பாரு ஒழிஞ்சு வன்முறையை தூண்ட மாட்டார். அப்போ வன்முறை தூண்டக்கூடிய ராமதாஸ் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க துப்புல வந்துட்டாங்க. திரும்ப அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஏன் இங்கேயும் பாதிக்கப்பட்டது தமிழன் தானே? அதெல்லாம் கிடையாது. பாதிப்பு ஏற்படுத்தணும் தமிழன்ல, அதனால நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். என்னடா புத்தலாட்டாது? இதேதான் ஜெய்பீம் விவகாரத்தில் நடந்துச்சு. இப்போ நாளைக்கு அண்ணன் சிஎம் ஆறாருன்னு வைங்களேன். நாளைக்கு ஒரு சங்கிப்பைய கூட்டம் ஒரு கிறிஸ்தவனையும் இஸ்லாமியனையும் அடிக்கிறான்னா அடிச்சவனும் தமிழ் அடி வாங்கினவனும் தமிழன் அண்ணன் சொல்லுவாரா? இதனாலதான் அண்ணனை நம்ம அவாய்ட் பண்றது வேணான்னு சொல்றது காரணம் இதுதான். அப்போ இதுல இருந்தே தெரிய வேணா, இன்னார்கள் கொஞ்சம் இந்த ஆட்ட பரம்பரை பெருமை பேசக்கூடியவங்களெல்லாம் விட்டுட்டு திரும்ப அவர்களுக்கு மட்டும் கேள்வி கேட்கறது. இதில் மேற்கொண்டு கேள்வி வருது. அங்கே காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணுது, அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு இருக்கா? அங்கே திமுக வலியுறுத்தாமல் இருக்கு காவிரிக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இதை உங்களுக்கு கேள்வி கேட்க துப்பு இருக்கான்ட்டு இந்த மீடியா பீப்புளை பற்றி கேட்கறது யார்? நாம் தமிழர் தம்பிகள். அதுக்கப்புறம் திரும்ப அவர்களையும் இங்கே தமிழ்நாட்டில் பேசுனது வரவாயி, அங்கே கர்நாடகாவில் போய் பேசுனது நாரவாயின்னு சொல்றது. இப்போ இவங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் தான். ஏன்னா காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆட்சிக்கு 1 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி யாராண்டா பிஜேபி. அப்போ மட்டும் தண்ணி வாரி வாரி கொட்டிச்சா? அதெல்லாம் இல்லை. அப்பமெல்லாம் வாய முடிட்டு நாங்கள் பிஜேபியை வலுவாதுக்கிறோம். என்னத்தை வலுவாதுக்கிறோம்? அப்போ பிஜேபி, அதாவது பிஜேபி நாம் தமிழர் ஒப்பிட்டுக்கு நான் அடுத்து வர்றேன். அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்து பிஜேபிக்கு தான் வழி விடுறாங்களே ஒழிஞ்சு இவங்க பிஜேபியெல்லாம் வலுவா எதிர்க்கல. அதற்கான ஒப்பீடும் பின்னாடி வருது. அப்போ திருமாவர்கள்லாம் மட்டும் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா கேள்வி எழுப்புறாங்களே, இந்த ஜாதி கட்சிகள் எத்தனை இருக்கு, எவ்வளவு வன்முறை நடக்குது, எவ்வளவு ஆணவ கொலை நடக்குது, இதை எதிர்த்துலாம் ஒரு கேள்வியும் கேட்கறது இல்லை. கோயம்புத்தூரை பொறுத்தவரை விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு காலையிலிருந்து நடந்தாலும் கூட சோகமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்த்துக்கு மேலே இங்கே அவருடைய வாக்காளர்களுடைய பட்டியல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் அவங்க பேர் இல்லை. இது ரொம்ப சோகமான ஒரு விஷயம். இந்த பூத்துக்குள்ளே போனீங்கன்னா மஸ்கட்லேருந்து ஓட்டு போட வந்திருக்காங்க, டெலிட்டட். அதே போல் எல்லா இடத்துலையும் என்ன லாஜிக்கில் டெலிட் பண்ணியிருக்காங்கன்னே தெரில. பூத்துக்கு 20 பேர் 25 பேர் சம்மந்தமே இல்லாமல், கணவனுக்கு ஒரு போலிங் பூத்தில் ஓட்டு இருக்குன்னா மனைவிக்கு இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி 3 போலிங் பூத் தள்ளி ஓட்டு போட வச்சுருக்காங்க. சமீபத்தில் என்ன ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கப்பா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரே வாக்குச்சாவடியில் 830 பேர் டெலிட்டட். 830 பேர் ஒரே வாக்குச்சாவடியில் 830 பேர் டெலிட்டட். 830 பேர் இங்கே இருக்கிறாங்க. இது தெரியும், எல்லா எலெக்ஷன்லையும் கூட இது நடக்கிறது. ஆனால் இந்த முறை இவ்வளவு பெரிய அளவில் ஒரு மாஸ் ஸ்கேலில் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்த்துக்கு மேலே இந்த அளவுக்கு டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. அண்ணாமலை தலைமையில் சில கோஷ்டிகள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன போராட்டம்னா, எங்களுக்கு வாக்கு கிடைக்கல, வாக்காளர்களுக்கு வாக்காளர் பட்டியல பெயரே இல்லை, வாக்கு மறுக்கப்படுதுன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. யார் எதிர்த்து? எலெக்ஷன் கமிஷன் எதிர்த்துலாம் கிடையாது, திமுக எதிர்த்து. என்னடா புத்தலாட்டாது?
இதைத்தான் வந்து அண்ணனும் பண்ணாரு. அண்ணன் வந்து அதாவது நாம் தமிழர்ல வந்து ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க, ஃபர்ஹானா, அவங்க பேர் ஃபர்ஹானா நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து எங்களுக்கு மைக் சின்னத்தை வந்து மைக் சின்னல பொதுவாக சின்னத்தையே வந்து கொடுக்காம வந்து என்ஜாய் பண்றாங்க, அதை பார்த்து ரசிக்கிறாங்க எங்களுடைய கஷ்டத்தை பார்த்துன்னு பிஜேபி திமுகன்னு வந்து சொல்றாங்க. இவங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அதாவது ஒரு சட்டமன்ற தேர்தல்னா கூட இங்கே உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்றது வந்து நியாயம் இருக்குது. இது பாராளுமன்ற தேர்தல், எலெக்ஷன் கமிஷன் ஒட்டுமொத்த பிடியும் வந்து பிஜேபி கிட்ட தான் இருக்குது. அப்போ இங்க வந்து யார் எதிர்க்கணும்? பிஜேபி காரனை வந்து எதிர்த்து நாக்கப்படுத்தணும், கேள்வி கேட்கணும். எதுக்கடா எங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்காம இருந்தாங்க, அதை விட்டு திமுக கேள்வி வைக்கிறது. இதுல ஒரு கூத்து என்னன்னா, விரல்ல வந்து ஓட்டு போட்ட மை கூட அழியல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இப்போ ஒப்பிட்டு பாருங்க, ஜாதி கட்சியினருக்கும் நாம் தமிழருக்கும் என்ன பெரிய வித்தியாசம், மதத்தை வச்சு அரசியல் பண்ண பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் என்ன பெரிய வித்தியாசம். சரி, அப்போ திருமாவளவர்கள் பேசியது மட்டும் சரியா அப்படின்னு கேட்டா பதில் இதோ. நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து போர் தொடுத்து போயிருவோமா? எப்படி நம்ம கட்சி தூக்கணும்? நீதிமன்றம் மூலமாகவும் சர்வதேச தீர்வு மூலமா தானே போயாகணும். கச்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லைப்பெரியார் பிரச்சனைக்கும் சீமான் ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்க. அதாவது நான் தான் தண்ணீரே நாங்க கேட்க போறது இல்லை. கச்சத்தீவை எப்படி மீட்கிறது? காவிரியில தண்ணி எப்படி வாங்குறது? முல்லைப்பெரியார் அணையை 156 அடிக்கு எப்படி கொண்டு வருது? அதான் தம்பி, இந்த மாநிலங்கள்ல நீருங்கிறது அரசியலாக்கப்பட்ட பிறகு அதுல வந்து ஒரு தீர்வு காண முடியாது. தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை விட மாற்று வழியில தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் தீர்வு காணல அவங்க குற்றம் சாட்டு. நான் கேட்கறது கச்சத்தீவு பிரச்சனை இல்ல, முல்லைப்பெரியார்ல காவிரில துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க. நான் கேட்க பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் சீமானை நோக்கி நிறைய இளைஞர்கள் போறாங்கல்ல. அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு தீர்வு கொடுத்துச்சுன்னா அது ஆளும் வர்க்கம் தான் வந்து நிறைவேற்றணுமே. திருமாவர்கள் போய் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. வாய்ஸ் தான் ரைஸ் பண்ண முடியும், ரைஸ் பண்றாருல. இப்போ எங்களுடைய பாதுகாப்புக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, நாம் தமிழரும் சரி, எக்கச்சக்க ஜாதி கட்சிகளும் சரி. நாம் தமிழரை விடுங்க, இப்போ இந்த எக்கச்சக்க ஜாதி கட்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த திருவாரூர், தஞ்சாவூர், இந்த டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய எத்தனையோ விவசாயிகள் இருக்காங்க. உங்களுடைய ஜாதி தலைவர்கள் எத்தனை பேர் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாமே கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும், பதில் இருக்காது. அப்போ இதை வந்து ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து உட்கார்ந்து பேசி தான் ஒரு முடிவு எடுக்கணும். அங்க பிஜேபி ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, கர்நாடகா பொறுத்தளவுல வந்து தண்ணி கொடுக்க கூடாதுன்ற நிலைப்பாடு தான் இப்போ வரைக்குமே வந்து தொடருது. அப்போ திருமாவர்கள் பேசியது தப்பு இல்லைன்றது சீமான் வீடியோவிலே ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்புறம் அண்ணன் என்ன சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்து ஆளுநர் மாளிகையை பூட்டி சாவியை கையில் வச்சுக்கிடுவேன் அப்படின்னு. ஆக்சுவலி அண்ணன் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. வாட் இஃப் அண்ணன் சிஎம் ஆனார்னு வைங்கலாம், அவர் என்ன செய்வார், கோரிக்கைகளை கொண்டு ஆளுநர் டேபிளில் வைப்பார். அவர் அந்த ஆளுநருக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கோரிக்கைனாலே இதுக்கு ஓரம் தள்ளுறதான் வேலை. அப்போ அண்ணன் என்ன செய்வார்னா வந்து ஆளுநர் மாளிகை பூட்டி உள்ள வச்சுருவார். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், என்னன்னா நம்ம வீட்டு சாவியை வந்து நம்ம வீட்டை போட்டு ஒரு சாவியை வந்து வச்சுக்கிட்டா நாம சும்மா இருப்போமா? ரொம்பலாம் வேணாம். நம்ம கூட பிறந்தவங்களே நாம கட்டின வீடை வந்து பூட்டி சாவியை தான் வச்சுக்கிட்டா நம்ம சும்மா விட்டு வைப்போமா? இதில் ஆளுநர் மாளிகையை தூக்கி சாவியை கொண்டு வச்சு பார்ப்பலையாம். இதுவெல்லாம் வந்து இதுக்குத்தான் சொல்லுது தம்பிகள்கிட்ட வந்து டேய் தெளிவாய்க்கங்கடான்ட்டு. அதெல்லாம் வந்து பண்ண முடியுமா? அப்போ அண்ணன் வந்து சிஎம் அவராரு கோரிக்கை வைக்கிறாருன்னு வைங்களேன், ஆளுநர் நிறைவேற்றலைன்னா அண்ணன் பிரசிடென்ட் வந்து என்ன தெரியுமா சொல்லுவார், அழுத்தம் கொடுக்குறேன்னு சொல்லுவார். இப்போ என்ன சொல்லுது ஆளுங்கட்சி, இதே தான் அப்படின்னு சொல்லுவார். அண்ணன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பில் அப்படி வந்தா நான் சொல்கிறேன் இதைத்தான் சொல்லுவாரே ஒழிஞ்சி, அப்படி இல்லைன்னா ஆளுநருக்கு வந்து ஜால்ரா தட்டிக்கிட்டு இருப்பார். இந்த ரெண்டு நிலைப்பாடு தான். ஆளுநர் மாளிகை சாவியெல்லாம் தூக்கி வச்சுக்க முடியாது. இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நிறைய கூமுட்ட தம்பிகள் சொல்லுவாங்க, என்ன பதில் தருவோம், என்ன பதில் தெரியுமா சொல்லுவாங்க, கலைஞர் வந்து கச்சத்தீவை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. டேய், நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்கள் சொல்கிற பதில் இதே தான் நானும் பல வருஷமாக பார்க்குறேன். அக்கம் பக்கத்தில் இருக்க தம்பிகள்கிட்ட நாம் வைக்கிற கேள்வி வந்து வேற. டே, நான் திமுக ஆதரவாளர்லாம் கிடையாது, டிரெவிடியன் மாடல் பேசுகிறேன். ஏன்னா அது வந்து ஜனநாயகத்தை பேசுது, அதனால் நான் பேசுகிறேன். அப்படி தான் சொல்லுது. ஏன்னா கம்யூனிசமும் டிரெவிடியன் மாடலும் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனும் எல்லாருமே வந்து ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கிறாங்க. லெஃப்ட் பக்கம் நிற்கிறாங்க. இதில் ரைட்டு பக்கம் நிற்கக்கூடியது ஜாதியை வச்சு மதத்தை வச்சு பண்ணுற அரசியல்வாதிகள். இதில் நடுவுசில் நிற்கிறதா நம்ம சீமான் அவரோட தம்பிக்கணும். இது எந்த மாதிரியான நிலைப்பாடுன்னு வந்து ஆக்சுவலி எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்க, ஒவ்வொரு விஷயமே வந்து அண்ணன் வந்து அடித்தது தமிழன், அடி வாங்கினதும் தமிழங்கும் போது அடித்தவன் வந்து பிஜேபி காரனாக இருக்கான்னு வைங்களேன், அவன் தமிழனாக இருந்தால் பிஜேபி காரனாகவே இருந்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எத்திக்ஸில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காப்ல. இவர் எப்படி தமிழருக்கு பாதுகாப்பான கட்சியாக இருக்கும், மக்களுக்கு பாதுகாப்பான கட்சியாக இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன், என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. கச்சத்தீவு விவகாரத்தில் ஆல்ரெடி வந்து எக்கச்சக்க பதில் வந்து வந்துருச்சு. நான் கூட வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா அது வந்து கொஞ்சம் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய கன்சர்ன் இல்லாமல், ஆட்சியாளர்களுடைய கன்சர்ன் இல்லாமல் வந்து கொடுக்கப்பட்டது. இதையொட்டி வந்து அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி எதிர் தீர்மானம் யார் எடுத்தாரு, கலைஞர் எடுத்து வந்து இதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும்னு வந்து இந்திரா காந்திக்கு வந்து அனுப்பினார். ஆனால் மறுபரிசீலனை பண்ணல. அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சி வந்து அவர் ஆட்சியில இருந்து தூக்கினாங்க. உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாரு,
அஇஅதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேரை மாத்திட்டு அங்கே போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. இந்த எம்ஜிஆர் ஆட்சி நல்ல ஆட்சி, அதை தொடர்ந்து வந்த ஜெயலலிதா ஆட்சி நல்ல ஆட்சி, யார் சீமானன் சொன்னதான். இதை விட கொடுமை 12 பேரை சுட்டு கொண்ட அந்த எடப்பாடியாரோட ஆட்சியும் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு அண்ணாத்தை தான் சொல்லியிருக்காப்ல. இப்போ சொல்லுங்க, அந்த ட்வீட்டு ஜாதி வரியை குறிப்பிடுதா இல்லையா? கண்டிப்பா ஜாதி வரி தானே. இதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம் வைங்களேன், நாம வந்து தமிழின துரோகி, தமிழ் மக்கள் மீது நமக்கு வந்து பற்றே இல்லைன்றது. அதாவது தலித் மக்களுடைய நிலைமையே வந்து இங்க ரொம்ப மோசமா இருக்கு. அது வந்து தமிழன்னு வந்து ஒரே கோட்ல கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஒரே கோட்ல கொண்டு வரணும்னா வந்து என்ன செய்யணும்? ஜாதியத்தை ஒழிக்கணும், மதத்தை வச்சு அரசியல் பண்றதை ஒழிக்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹிந்தி திணிப்பு, அதாவது இன ஆதிக்கம், மொழி ஆதிக்கம், மத ஆதிக்கம், ஜாதி ஆதிக்கத்தை வந்து ஒழிக்கணும். இதுதான் வந்து தமிழ் தேசியம். நானும் தமிழ் தேசியத்தை தான் பேசுறேன். என்னடா பல்ட்டி அடிக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பல்ட்டிலாம் நான் அடிக்கல. நான் என்ன சொல்றேன்? இன ஆதிக்கம், மொழி ஆதிக்கம், ஜாதி ஆதிக்கம், மத ஆதிக்கம், இதையெல்லாம் எதிர்த்து பேசுறது தான் தமிழ் தேசியமும். இதை தான் திராவிடமும் பேசுது. இது ரெண்டை வந்து பிரிச்சு வந்து பேசுறாப்புல யாரு? நம்ம சீமானன். ஒரு காலத்துல அதே கொள்கையை பேசிட்டு இருந்தோம், திராவிடியன் கொள்கையை பேசிட்டு இருந்தவர் தான் சீமானன். அங்க இருந்து தான் வந்தோம்னா அந்த கட்சியை பிடிக்கலாம், கட்சி விமர்சனம் பண்ணணும். அதை விட்டுட்டு திராவிடமே வேணான்னு சொல்றது அப்ப ஆரியத்தை ஆதரிக்கிற மாதிரி தானே இருக்குது அண்ணனோட நிலைப்பாடு. நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன், என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. அது மட்டும் இல்லாம திருமாவளவர்கள் வந்து டாக்டர்னு சொன்னாலே கொந்தளிக்கக்கூடிய கூட்டங்கள் வந்து அவ்வளவு இருக்கு. அதாவது படத்துல கபாலி படத்தில் காட்டுற மாதிரி கோட் சூட்டு போட்டா உட்கார்ந்தா அதுவே வந்து ரொம்ப பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் சமுதாயம் வந்து இன்னுமே நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து இருக்குது. இப்போ நாம வந்து யாரை அவன் வந்து நாம் தமிழர் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தார்களை தான் சொல்றாங்க. யாரை டார்கெட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது அவங்க வந்து தமிழர்களுக்கு ஆதரவானவங்கள்லாம் கிடையாது. தமிழருக்கு ஆதரவுன்னு சொல்லிக்கிட்டு, அதாவது வந்து யாரை வந்து அடிச்சா நமக்கு வந்து இது கிடையாதோ, பாதகம் கிடையாதோ அவங்கள தான் போட்டு அடிக்கிறது. ஏன்னா திருமாவை வந்து டச் பண்ணா அவர் நினைச்ச மாட்டார், வன்முறை கிளப்ப மாட்டார். இதுவே மற்றவங்களை டச் பண்ணா, முக்கியமாக வந்து ராமதாஸ்லாம் வந்து டச் பண்ணா என்ன நடக்கும்னு நேற்று நடந்த சம்பவத்திலே தெரிஞ்சிருக்கும். டாக்டர் திருமாவளவன் அவர்கள் யாருன்னு, அவரோட ஐடியா என்னன்னு வந்து புரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இங்க 3% பிராமின்றீங்க. அந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய ரூல் பண்ண முடியும்? இவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை உருவாக்க முடியும்? இவ்வளவு பெரிய சோசியல் ஆர்டர் உருவாக்க முடியும் வித்வுட் சப்போர்ட் ஃப்ரம் ஓபிசி? இன்னைக்கு இருக்கிற கேட்டகரி ஓபிசி. நான் அன்னைக்கு சொல்ற அந்த 4 வர்ணத்துல மிச்சம் இருக்கிற சூத்திரர், வைசியர், சத்திரியர், இவன் 3 பேர் சப்போர்ட் பண்ணதுனால தான் பிராமணன்களுடைய கான்செப்டுக்கு வந்து இங்க இவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாயிருக்கு. அப்ப அவன் சப்போர்ட், இன்னைக்கு அவன் சப்போர்ட் பண்ணலனாக்க பிஜேபி நிக்க முடியாது, ஆர்எஸ்எஸ் நிக்க முடியாது. யார் சப்போர்ட் பண்றது? அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க. எல்லா காலத்திலுமே இந்த கான்செப்டை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த ஒடுக்குமுறைக்கு எது துணை போகிறது அப்படிங்கறதுதான் பவர். நீ எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும், நீங்க அல்லது சிஸ்டமைஸ் பண்ணணும். இது சாதியை ஒழிக்கணும்னா இப்ப பிராமண சமூகத்துல ஐயர் இருக்காங்க, ஐயங்கார் இருக்காங்க, 2 சமமா? ஐயருக்கு ஐயங்காருக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? ஐயர் சாதிக்குள்ளேயே ஈமச்சடங்கு செய்யற சாதி வேற, சமையல் செய்யற சாதி வேற, பூசாரி செய்யற சாதி வேற, ஜோசி சொல்ற சாதி வேற, ஆளுமை செய்யற சாதி வேற. ஐயர் சமூகத்துக்குள்ளேயே டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அந்த டிஸ்கிரிமினேஷன் ஒழிக்கிறதுக்காக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பாடுபட்டாரே தவிர வெறும் பல்லர் பிரதேசங்களினுடைய டிஸ்கிரிமினேஷன் ஒழிக்கிறதுக்காக பாடுபடல. அப்படி குறுக்கியே பார்க்க கூடாது அவரை.